இப்படி போட்டிங்கன்னா ஒரு ட்ராப் கூட பேண்டீஸை விட்டு வெளியே வராது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய சைஸ் இது எவ்வளோ பெரிய சைஸ். இதில் ஃப்ரண்ட்டு பேகு இதுவும் ஃப்ளாட்டாக இங்கே இருக்குது. இந்த சைஸ் வந்து நீங்கள் உட்கார்ற இடத்துல இருக்கணும். நம்ம பின்னாடி உட்கார்றோமில்ல, அதில் அதிகமான சைஸ் வந்து உட்கார இடத்துக்கு போயிடணும். ஃப்ரண்டில் வந்து இந்த சின்னதாக இருக்கிற பாகம் முன்னாடி பக்கம் வந்துடணும். இப்போ நீங்கள் போடுறீங்கன்னா இதுதான் ஃப்ரண்டு, இது பின்னாடி இருக்கிறது அந்த பெரிய சைஸ் வந்து முன்னாடி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி போட்டுக்கணும். பேண்டீஸ் இப்படி காலில் போட்டுக்கிட்டே பேடு கொட்டக்கூடாதுங்க. ஏன்னா இதில் இருக்கிற கம்மு வந்து நீங்கள் நீட்டாக பண்ணிட்டீங்கன்னா அதாவது நகராது உங்களுக்கு. இந்த பேடு வந்து பேண்டீஸை விட்டு நகராது. இங்கே வந்து கம்மெல்லாம் ஒட்டிக்கும். இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நீங்கள் நீட்டாக இப்படி தேய்ச்சிக்குங்க. அயன் பண்ணுற மாதிரி இப்படி தேய்ச்சிட்டு இப்படி ஒரு ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வந்து பேடுக்கு. நான் பேண்ட்ரி லைனருக்கும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. அதிகமாக இருக்கிற இடம் வந்து பின்னாடி பக்கம், சின்னதாக இருக்கிற இடம் முன்னாடி பக்கம். இந்த சின்னது அதிகங்கிறது நான் ஆனியான் ஸ்ட்ரிப்புக்கு முன்னாடி இருக்கிற இடத்த சொல்கிறேன். இப்போ இதை பயன்படுத்திய பிறகு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு இதையும் இப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி இங்கே இந்த ஸ்டிக்கிங் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஒட்டி நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து பேண்ட்ரி லைனர் சொல்கிறேன் உங்களுக்கு. பேண்ட்ரி லைனருங்க. இந்த பேண்ட்ரி லைனர் வந்து ரெகுலர் யூஸு 180 mm. நம்மளோட ஃபெமில தான் இவ்வளோ பெரிய சைஸில் பேண்ட்ரி லைனர் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. 5 டெக்னாலஜியோட நீங்கள் பேண்ட்ரி லைனர் யூஸ் பண்ண போகிறீங்க. இதை எப்படி ஸ்டிக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். இப்போ பேண்டீஸை எடுத்துக்கோங்க. இந்த சென்ட்ரு பொசிஷன் வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும். இப்போ இங்கே ஸ்டிக் பண்ணிட்டீங்க. இதுக்கு விங்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிறீங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ண மாதிரி இப்படி வந்து பண்ணிடுங்க. அதையும் இப்படி மடித்து இப்படி ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு எந்த சுருக்கமும் இல்லாமல் ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி வச்சுருங்க. இப்போ வச்சுட்டிங்கன்னா குளிக்கிறதுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து குளிச்சுட்டு வந்து இதை இப்படி எடுத்து